கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளும் தியானம் செய்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனை நன்றி செலுத்தி தியானம் செய்வோம். இனிய காலை வணக்கம். தியானம் செய்வோம். தலைப்பு: நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருக்கிறீர்கள் என்ற தலைப்பில் தியானம் செய்வோம். அதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை தியானம் செய்வோம். ஆமென். வசனத்தை கேட்போம். எழுதிக் கொள்ளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்களை தியானம் செய்வோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். என்ன சொல்கிறார்? ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று முதலாவது வார்த்தை சொல்லுகிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று மூன்றாவது வார்த்தை சொல்லுகிறார். நான்காவது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று நான்காவது வார்த்தை சொல்லுகிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று 5 விதமான ஆலோசனை இந்த மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது 2025 வருடங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு 12 சீஷர்களுக்கு ஆலோசனை சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக் கொடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிறார். முதலாவது, யார் எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் நடக்கிற பிள்ளைகளை அந்நிய பிள்ளைகள் பார்க்கும்போது, ஓ, இவன் கிறிஸ்துவன் என்று அவங்க சொல்ல வேண்டும். அப்படி எல்லாத்தையும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்? முதலாவது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்றார். யாராக இருக்கட்டும், சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அவன் உனக்கு துன்பம் செய்தால் நீ அவனை மறுபடியும் தூசிக்காதே. ஆனால் நீ அவனுக்கு என்ன செய்யணும்? துஷ்டனை கண்டால் ஒதுங்கி போய்விட வேண்டும். ஒதுங்கி போய்விட்டு அவனுக்காக நீ என்ன செய்யணும்? ஜெபம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நீ அவனை நியாயம் தீர்ப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை.
போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கத்தான் அதிகாரம் இருக்கு என்று தண்டனை கொடுக்க அதிகாரம் இல்லை. அது கோர்ட்டுக்குத்தான் இருக்கு. அது போல சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார்? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்கிறார். என்ன சொல்றார்? இப்போது இந்த யூடியூப், பேஸ்புக் மூலியமாக நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் கேட்கிறார்கள் என்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் இந்த மன உலகத்தின் ஓட்டத்தை முடிக்க வேண்டும், அனைவரும் நித்திய ஜீவன் வர வேண்டும் என்றுதான் பொதுவாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வேதம் அதுதான் சொல்கிறது. என்ன சொல்கிறார்? உங்களை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யுங்கள். எனக்கும் கிறிஸ்துக்குள்ள 10 வருடங்களாக வேதனைகள், துன்பங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், எத்தனையோ விதமான சூழ்நிலைகளிலே தான் நான் வளர்ந்திருக்கிறேன். நான் இந்து என்ற மதத்தில் இருக்கும்போது என்னை யாரும் கேட்கிறவன் ஆள் இல்லை. என்னுடைய இஷ்டம், என்னுடைய இஷ்டத்தை போல நான் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம் என்றது என்னுடைய தகப்பன் மூலியமாக வந்த வழி அது. ஆனால் இப்போது கிறிஸ்துவன் மார்க்கத்தில் நடக்கிறதுனால இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்க வேண்டும், என்னுடைய மார்க்கத்தில் நடக்கிறவர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், பிற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பிற மக்களுக்காக செய்கிற தவறுகளை நீங்கள் அதை கண்டிக்கிறதை விட அவன் சரியில்லை என்றால் நீ ஒதுங்கி இரு. அதனால் நீ அங்க ஒரு சேர் இருக்கு, அந்த சேற்று பக்கத்துல போய் நிக்கிறதுனால ஒரு கல் எடுத்து போட்டா சேர் நம்ம மேல வியும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் மாம்சமாக இருக்கிற மனிதன் அப்படிதான் இருக்கும். ஆனா நீ ஒதுங்கி இருக்க வேண்டும். அதுக்குதான் ஞானத்தையும் அறிவும் புத்தியும் ஞாபக சக்தியும் கலந்து இருக்கிற இந்த சத்திய வேத வசனம் நம்மளுக்கு கற்பித்து கொடுக்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறார்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்மளுடைய மனதை, அதுதான் பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன என்றால், பிரதர் நீ ஒரு அடி அடிச்சிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த நோவு சில நொடிகளில் போயிடும் பிரதர். ஆனா நீ பேசின வார்த்தை என்னுடைய மன நோவு உண்டாக்கி இருக்கிறீங்க பிரதர். அப்ப அந்த மன நோவு உண்டாக்குற அளவுக்கு நம்ம அந்த பிள்ளைகள் மத்தியில இருக்கக்கூடாது, ஒதுங்கி இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தெரியாமல் செய்கிறார்கள், இல்ல தெரிஞ்சே செய்கிறார்களா, பரவாயில்லை. ஆனா நீ என்னுடைய பிள்ளை, வேதத்தை அறிந்த பிள்ளை, நீ ஒதுங்கி இரு. காலம் அப்படியே இருக்காது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் புரிந்து கொள்ளுவான். அவனுக்காக ஜெபம் செய். உன் ஆவி ஆத்மாவை வேதனைக்குள்ள சிக்கி விடாதே என்று சொல்லுகிறார். அதனால அந்த பிரதர் அப்படி சொல்லிவிட்டாரே, ஐயோ அந்த சிஸ்டர் அப்படி சொல்லிவிட்டாரே, இவங்க என்னை புரிஞ்சு கொள்ளவில்லையே என்று யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் இந்த மன உலகத்தில் எப்படியாப்பட்ட, இந்த உலகத்தில் நீ எப்படியாப்பட்ட வீடு கட்டினாலும் உன்னுடைய வீட்டுக்குள்ள என்னதான் நீ பாதுகாப்பாக வைத்துக் கொண்டாலும் வீட்டுக்குள்ள எப்படி ஒரு தூசு உன் வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாமல் வருகிறதோ, அது போல உன் சரீரத்தில் நீ நல்லா குளிச்சிட்டு நன்றாக நீ வெளியில போகும்போது உன் உடம்பு மேல தூளு நிக்கதான் செய்யும். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அது சுத்தப்படுத்திக்கிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். கலைப்பெண் மேல் கை வைத்து விட்டால் திரும்பி பார்க்காதே என்று வேதம் சொல்கிறது. அது போல நம்ம திரும்பி பார்க்காமல், அவன் தெரியாமல் தவறு செய்தால் நம்ம அவனுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். ஐயோ அந்த பிரதர் என்னை அவர் அறியாம பேசிவிட்டார் அப்பா, அதனால அந்த பிரதருக்காக ஆண்டவரே அவரை மன்னியுங்கள் அப்பா அவன் சொல்லி ஜெபம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. அதுக்கு மேல் இந்த உலகத்துல நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை.
இயேசுடைய கட்டளை அதுதான் சொல்லுகிறது. ஆனால் இந்த மனு உலகத்தின் போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், கோர்ட் ஆகட்டும், விசாரிக்கிறதுக்கு மாத்திரம்தான் ஸ்டேஷன், தண்டனை கொடுப்பது கோர்ட்டு. அது போல இந்த உலகத்தில் மனிதனுக்கு மனிதன் எதையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் நாளைக்கு நம்மளுடைய மனசாட்சி ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியதாக இருக்கும். அதை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளுக்கு, எப்பயுமே வீட்டில் தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் வேதனை படுத்தினால் அந்த தாய் தகப்பன் படுகிற வேதனைகளுக்கு அளவே இல்லை. ஆனால் அதே போல எப்படி நம்ம தாய் தகப்பனுக்கு வேதனைப்படுத்தி நம்ம நடந்து கொள்கிறோமோ, அதே போல நம்மளுடைய இந்த வானத்தையும் பூமியும் சூரியனும் சந்திரனும் பஞ்ச பூதங்களையும் படைத்து 5 நாள் மனிதனுக்கு தேவையானது அனைத்தையும் படைத்து மனிதனை அவருக்காக படைத்து கொண்ட தேவனை நம்ம தூசிக்கலாமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கலாமா? ஒரு காலம் கூடாது. அதுக்குதான் வேதம் சொல்கிறது. என்ன சொல்கிறார்? இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். 44ஆம் வசனத்தின் பிரகாரம் நீங்கள் செய்தால் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். ஏதாவது நம்மளுடைய ஆவி ஆத்மா நம்ம இதயத்துக்கு நோவான வார்த்தைகள் சொல்லும் போது இப்படி வந்து இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் இந்த வார்த்தை இருக்குது என்று எடுத்து படிக்கும் போது கடவுளுடைய வார்த்தை நம்மளுடைய ஆவி ஆத்மாவை சமாதானத்துக்குள்ள கொண்டு வந்துவிடும். நம்ம சரீரத்துக்குத்தான் எதனா ஒன்று ஆகிவிட்டால் மெடிக்கல் ஸ்டோருக்கு போகணும், டாக்டர் கிட்ட போகணும். ஆனால் நம்மளுடைய அதுதான் ஒரு வார்த்தை அப்பே சொன்னோம் பாருங்கள், ஒரு அடி அடித்து விட்டாலும் பரவாயில்ல பிரதர், நோவு கொஞ்ச நேரம் இருந்து அது மறைந்துடும். ஆனால் நீ பேசின வார்த்தை தவறு பிரதர், என் இதயத்தில் நோவு உண்டாக்கி நிற்கிறீர்கள் என்று. உங்களுடைய இதயம் நோவு வரும்போது இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் சமாதானத்தோடு வந்து விடுவீர்கள். இதுதான் தேவன் சொல்லுகிற ஆலோசனை. அடுத்தது என்ன சொல்கிறார்? அவர்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணினார் என்று சொல்கிறார். நான் கெட்டவன், நான் நல்லவன், நான் கிறிஸ்துவன், நான் இந்து, நான் முஸ்லீமு, நான் அந்நிய பிள்ளைகள் என்று சூரியன் உதிக்கிறானா? இல்லை. 6024 வருடங்களாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இயற்கை தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. மழை ஏற்ற நேரத்தில் வருகிறது, வெயில் ஏற்ற நேரத்தில் வருகிறது. வருடத்தில் 3 விதமாக 12 விதமான 4 விதமான பூமி மேலே இயற்கை செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனா நீயோ நானோ இருக்க போறதில்லை. இன்னைக்கு 6024 வருடங்கள் எத்தனோ 1000 கோடி ஜனங்கள் பிறந்தார்கள், மரித்தார்கள். அவங்க வேலைகளை முடித்து விட்டு அவங்க போயிருக்கலாம். வேலைகள் என்றால் என்ன தெரியுமா? பிறப்பது மரிக்கிறது, அவ்வளவுதான். ஆனா கடவுளுக்குள்ளே இருந்தார்களா இல்லையா என்றது அவனுடைய ஆன்மா கணக்கு கொடுக்கும் கடவுளுடைய சமூகத்தில். அப்படி என்ன சொல்கிறார்? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணினார். தேவனுடைய சித்தத்தில் யார் மேலேயும் கோபம் கொள்வதோ அவருக்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு கம்ப்யூட்டர் போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இப்படிதான் இருக்க வேண்டும், நன்மை தீமை அனைத்தையும் அறிந்த மனிதனாக தான் இருக்கிறான்.
அதனால ஐயோ எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, இல்லை எனக்கு இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல மரித்த பிறகு உன் ஆன்மாக்கு தெரியாது. நீ என்னென்ன செய்தியோ உன் ஆன்மா இந்த மண்பாண்டத்தில் வைத்துக்கொண்டு இந்த சரீரத்தில் வைத்துக்கொண்டு நீ செய்தியோ அது எல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்கும். நீ செய்கிற மாம்ச இச்சைகளால உன் ஆன்மா நித்தியமாக நியாயத்தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும். தவறு செய்து விடலாம், ஆனால் கோர்ட்டில் தண்டனை என்று கொடுத்து விட்டால் அந்த தண்டனைக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுப்பட்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தவறு செய்யாதவ நம்ம இருக்க வேண்டும். அப்போ நம்ம சரீரம் நன்றாக இருக்கும் போதே நம்ம நித்திய ஜீவனை அடைவதற்கு, இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போது கடவுள் கொடுத்தது அனைத்துமே மனிதர்களுக்காக, மிருகங்களுக்காக எல்லாம் பொதுவாக கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. என்ன சொல்கிறார்? அடுத்தது, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்ப ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நீ கெட்டவனாயிரு நல்லவனாயிரு எதுவாக இரு, தாயின் கருவிலிருந்து உயிர் கொடுத்து பிறக்க வைத்தவனே அவன் இந்து மதத்தில் இருக்கிறானா, முஸ்லிம் மதத்தில் இருக்கிறானா, இந்து மதத்தில் இருக்கிறானா, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறான் என்றதல்ல கேள்வி. என்னுடைய மார்க்கத்திலே நான் எழுதி வைத்திருக்கிற இந்த சத்திய வேத வசனத்தை எடுத்து தியானம் செய்து உன்னுடைய ஆன்மாவை நீ பாதுகாத்துக் கொள்வதற்கு அவன் இந்துவா, அவன் தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், 1800க்கும் மேற்பட்டு மொழிகளிலே இந்த பரிசுத்த வேதாகமும் அவங்கவுங்க மொழியில தாய்மொழியிலேயே தேவன் கொடுத்திருக்கிறார். அறிந்து ஆராய்ந்து பார்த்து நலமானதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய வேலை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறார் பவுல், நலமானதை ஆராய்ந்து நம்மளுடைய ஆவி ஆன்மாக்கு தேவையான இந்த வேத புஸ்தகங்களை எடுத்து நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றது. இதற்கு தொடர்புண்டான வசனம் ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் தியானம் செய்வோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் தேவ பிள்ளைகளே. எழுதிக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கேட்போம் தேவ பிள்ளைகளே. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதுதான் நான் முதலாவே சொன்னேன். நான் யார் என்றதை கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது, கிறிஸ்துவ இந்து மதத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம். பாருப்பா, அவன் ஒரு நேரத்தில் இந்துல இருந்தான், இன்றைக்கு இப்படி இருக்கிறான் என்று இந்து மதத்தில் என்னை பார்த்தவர்கள் சொல்லலாம். ஏனென்றால் இந்து மதத்தில் இருந்து இந்து மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போது என் ஆவி ஆத்மாக்கு நான் இதுதான் உண்மை சத்தியம் என்று நினைத்து அது வழியில நடந்து கொண்டிருக்கிறேன். அப்போது என்னை பார்க்கிற பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டும்? இவன் என்னப்பா ஒரு நேரத்தில் இப்படி இருந்தான், இப்படி இருக்க வேண்டும், அவங்கள்தான் சாட்சி கொடுக்க வேண்டும், நான் சாட்சி கொடுப்பதல்ல. புரிகிறதா? என்ன சொல்கிறார்? அடுத்த வசனம், திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 15ஆம் வசனம், அந்தப்படி திரும்பவும் பயப்படாதிருப்பதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகின்ற புத்திர சுகரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது.
ஒரு மனிதன் வாழ்ந்து போது அவனுடைய அருமை தெரியாது. அதுக்கு உதாரணமாக டாக்டர் அம்பேத்கர் இருந்த காலத்தில் எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை தூசண வார்த்தைகள், அவர் ஆவி ஆத்மா எவ்வளவு வேதனைக்குள்ள இருந்தது. ஆனால் மரித்து இன்றைக்கு உலகம் முழுவதுமாக மனிதன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். ஏனென்றால் அவர் எழுதின 1948-47 சுதந்திரம் கிடைக்கும் போது அவர்தான் முதலாக இந்த வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு சட்ட திட்டங்களை எழுதுகிறார். அவர் அப்படிப்பட்ட மனிதன் இருக்கும் போது கடைசி மரிக்கிற வரைக்கும் நிம்மதி இல்லை. சொல்ல போனால் உண்மையான கடவுளையும் அவர் தேடாமல் போய் லாஸ்ட் புத்தர் மதத்தில் சிக்கிவிட்டார். அவ்வளோ ஞானி, அவ்வளோ படித்த மாமனிதன் அவருடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டார். ஏனென்றால் புத்தரும் என்ன சொன்னார்? நான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றுதான் சொன்னார். என்று கடவுள் என்று புத்தர் சொல்லவில்லை. ஆனால் கடைசியில் அந்த மதத்தில் போய் அவர் சிக்கிக் கொண்டார். அவருடைய ஆன்மாக்கு அவர் கடவுள் பதில் கொடுப்பார். அதுபோல தேவ பிள்ளைகளே, நம்ம இருக்கும்போது என்ன செய்கிறோம் என்றதை விட நம்ம இருந்து இந்த மனவுலகத்தில் இருந்து நம்மளுடைய அப்பா பிதாவே என்று நம்மளுக்காக கொடுத்திருக்கிற நம்மளுடைய தாய் தகப்பன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தால் எவ்வளவு மரியாதையோடு பார்த்துக் கொள்கிறோம். அதுவே இந்த உலகத்தில் நம்ம செய்கிறோம் என்றால் இந்த வானத்தையும் பூமியும் சூரியனும் சந்திரனும் உலகத்தையே படைத்து நம்மளுக்காக கொடுத்திருக்கிற கடவுளை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றார். அப்போஸ்தலர்கள் பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் 1900 வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை சிந்தித்து செயல்பட வேண்டும் அல்லவா? என்ன கம்மி இருக்கு இந்த உலகத்தில்? நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நம்மளுடைய ஆன்மாக்கு தேவையான உணவு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கு. இதுதான் ஒவ்வொரு மனிதர்களும் வேத வசனத்தின் அடிப்படையில் மார்க்கத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஸ்கூலுக்கு போறது எதுக்காக? கற்றுக்கொள்வதற்காக. அதனால உலகம் முழுவதுமாக இருக்கிற சபைகளாகட்டும் கோயில்களாகட்டும் எதுக்காக வைத்திருக்கிறார்? ஒரு தூய்மையான ஒரு இடம். அந்த இடத்துல போகும்போது ஒரு நம்மளுடைய ஆவி ஆன்மா சரீரம் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல ஒருமனப்படுகிறது. ஏன்னா உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் அந்த இடத்துல போகும்போது ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற, எல்லாரும் சைலண்டாக இருக்கிற அந்த இடத்துல நம்மளுடைய ஆவி ஆன்மாவை ஒரு ஸ்கூல்ல எப்படி வைத்துக்கிற கற்பித்து கொடுக்கிறார்களோ அது போல கற்பித்து கொடுக்கிற ஒரு இடம். ஆனால் இன்றைக்கு எல்லாமே மதங்களாக மாறிவிட்டு மதத்தில் அவங்கவுங்களுடைய வம்ச வரலாறு போல அவங்கவுங்க ஒரு கோயிலை கட்டி கொண்டு அவங்கவுங்க ஒரு சர்ச்சுகளை ஆரம்பிச்சுட்டு அவங்கவுங்க ஒரு ஸ்தாபனங்களை வைத்து கொண்டு அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்கிறேன், கிறிஸ்தவ மதம் வேண்டாம், இந்து மதம் வேண்டாம், முஸ்லிம் மதம் வேண்டாம், அந்நிய மதங்கள் வேண்டாம். மார்க்கத்தில் நீங்கள் நடங்கள். மார்க்கம் ஒன்றுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வழிநடக்கும். மனிதர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ உங்களுடைய நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அடுத்தது என்ன சொல்கிறார்? 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்றார். இதுக்கு முன்னாடியே நான் இதை பேசியிருக்கிறேன். தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்னப்பா, இந்த வெங்கடேஷ் ரெட்டியாக இருந்தவன் இன்றைக்கு நெப்போலியன் என்று பெயர் வைத்துக் கொண்டு இப்படி இருக்கிறான் என்று என்னை பார்க்கிற மனிதர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக பெயர் மாற்ற வேண்டும் என்றதெல்லாம் எனக்கு ஆலோசனை இல்லை. கிறிஸ்துவ மதத்தில் போய் சிக்கிக் கொண்டதுனால என்னை பெயர் மாற்றினார்கள், என்னென்னவோ செய்தார்கள். அதெல்லாம் வெறும் சும்மா. அந்த பெயர் மாற்றின பிறகு இன்று வரைக்கும் என்னுடைய இந்த உலகத்தில் டாக்குமெண்ட்ஸுகள் மாற்ற முடியவில்லை.
ஆதார் கார்டு, பேன் கார்டுகள் இதெல்லாம் பணம் கொடுத்து மாற்றி விட்டேன். ஆனால் என்னுடைய பேர்ல ஒரு சொத்து இருக்கு, ஒரு 30-40 வீடு. அது என்னுடைய அப்பாவுடைய வீடு என் பேர்ல இப்ப இருக்கு. அது என்னுடைய குடும்பத்துக்கு 4 பேருக்கு சொந்தமான இடம். அது இப்போ என் பேர்ல இருக்கிறதுனால அந்த பேர்ல இருக்கிற சொத்தை இன்றைக்கு அந்த ஆர் வெங்கடேஷ் ரெட்டி என்று மாற்றி நெப்போலியன் எழுத முடியவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற சட்ட திட்டங்கள் கேள்வி கேட்கிறது. ஈஸியா பேர் மாத்திக்காதீங்க. எதுக்கு பேர் மாத்தினும்? தேவன் சொல்கிறார், தாயின் கருவில உருவாகும் முன்னையே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. நீ எந்த பேராவது வைத்துக்கோ. மனிதர்களுக்கு மனிதர்கள் மத்தியில இருக்கிறதுக்காக தான் பேர். இந்த கிறிஸ்தவங்கள் போனதே தண்ணில முக்கி விட்டு ஏதோ ஒரு பேர் வைத்து விடுகிறார்கள். கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறவங்க பழைய ஏற்பாடுல பேர்கள் சேஞ்ச் பண்ணி கொண்டிருந்தார்கள். புதிய ஏற்பாடுல நீ பேர் சேஞ்ச் பண்ணி கொண்டு வேண்டும் என்று ஒன்றும் உன்னுடைய விருப்பம், அவ்வளவுதான். கட்டாயம் எல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவருடைய போதனை அதுதான். உன்னுடைய ஆன்மாக்கு நீ செயல்பட வேண்டுமே அன்றி உன்னுடைய பேருனாலேயோ உன்னுடைய இதுனாலே இல்லை. நீ பணக்காரனாயிரு, ஏழையாயிரு, எப்படியாவது இரு, என்னுடைய பிள்ளையாகிரு, உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன் என்றுதான் வேதம் சொல்கிறது. அதுக்கு தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்நிய பிள்ளைகளை பார்க்கும்போது இன்றைக்கு இந்த வெங்கடேஷ் ரெட்டி என்றதான் எத்தனையோ பேருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் இந்த நெப்போலியன் இன்றைக்கு ஆதார் கார்டு எல்லாம் மாற்றி விட்டதுனால இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது? எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை. யாரும் பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு தான் சொல்றேன், கிறிஸ்துவ மதத்துல சிக்கினீங்களென்னால் உங்களுடைய இப்ப இருக்கிறத விட இன்னும் கேடான வாழ்க்கையில கொண்டு போயிடுவார்கள். உண்மையை சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை சொல்லுகிறேன். எந்த நேரத்திலும் கிறிஸ்துவ மதத்தில் இப்ப சிக்கி விடாதீர்கள். அவங்க நடவடிக்கைகளை பார்க்கும் போது நீங்கள் அவங்களை வெளியில நிற்க வையுங்கள். உங்க வீட்டுக்குள்ள சேர்க்காதீர்கள். அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். குள்ள நெறி கூட்டமாக இருக்கிறார்கள். அவங்களுடைய வயிறு தேவைகளுக்காக உங்கள் வீட்டுகளை சந்திக்கிறார்கள், உங்களை சந்திக்கிறார்கள். ஏதோ ஒன்று நீங்கள் அறியாமல் இருக்கிறதுனால, இந்த சத்தியம் தெரியாமல் இருக்கிறதுனால உங்களை ஏமாற்றி கொண்டு பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான் உண்மை. நான் எந்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்கணும் என்னை சந்திக்க நான் ஒப்புக்கொள்வதில்லை. ஒரு முறை பார்ப்பேன். அவன் பேசுகிற வார்த்தையும் அவன் நடக்கிற வார்த்தையும் அவன் செயல்படுகிறதை பார்த்து விட்டால் மறுவாட்டி அவன் என்ன கூப்பிட்டாலும் சாரி பிரதர், சாரி சிஸ்டர், ஏன்னா என் ஆன்மாக்கு நான் தான் கணக்கு கொடுக்கணுமே அன்றி வேறவன் அல்ல. அது போல எந்த ஒரு மதத்திலும் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஆனா இந்தில் இருக்கும்போது என் மனதுக்கு வேதனைகள் இல்லவே இல்லை. ஆனா கிறிஸ்துவல நான் பட்டு 8 வருடங்களுக்கு மேற்பட்டு மனவேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனம் தான் எனக்கு தினந்தோறும் தேற்றி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் நான் தைரியமாக சொல்கிறேன். யார் முன்னாடி யார் மூலியமாக வேணுமானால் நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன். கிறிஸ்துவ உலகத்திலே 99% ஜனம் மதத்தில் தான் இருக்கிறார்கள். உலகம் முழுவதுமாக கணக்கெடுத்தாலும் எங்கேயோ ஒரு 10% ஜனங்கள் மார்க்கத்தில் இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட யாரும் கேட்கிறதுக்கு போக மாட்டார்கள். ஏனென்று கண்டிக்கிறார்கள். இப்படி இருக்குப்பா வேதம், இப்படி இருக்குப்பா கடவுளுடைய வார்த்தை, இப்படிதான்ப்பா நீ நடக்கணும்னு சொல்லும்போது அவங்க மேல கோபப்படுகிறார்கள். அது மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அவன் சத்தியத்தை சொல்லி மார்க்கத்தில் நடத்துவரும் வேண்டாம். நீ நல்லா இருப்ப, உனக்காக நான் பிரேயர் செய்து விடுகிறேன், நீ நல்லா இருப்ப. அது எப்படி அவன் செய்யற வேலைக்கு சம்பளம் உனக்கு வந்துருமா? உன் குடும்பத்துக்கு நீ தான் கஷ்டப்பட வேண்டும், நீ தான் சம்பாதிக்க வேண்டும், நீ தான் சரியான பாதையில் நடத்த உன் பிள்ளைகளுக்கு வழிநடத்த வேண்டும். அதுபோல எந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்களை அவங்க பேசும்போதே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க
கடவுள்கிட்ட நீங்கள் ஞானத்தையும் அறிவும் கேளுங்கள். கேட்டு அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட இருந்து நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வார்த்தை. இது நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகிற வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொடுக்கிறேன். எல்லா அப்பாவும் அப்பா என்று கூப்பிட முடியாது, அப்பா ஸ்தானத்தில் வைக்கலாம். ஆனால் உன்னுடைய அப்பாவுடைய இன்சில் தான் நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது என்னுடைய அப்பாவுடைய பேர் ஆர் ராஜகோபால் ரெட்டி. அந்த ஆறு எடுத்துக்கொண்டு நான் வெங்கடேஷ் ரெட்டியாக இருக்கிறேன், ஆர் நெப்போலியனாக இருக்கிறேன். வேற எவனும் எனக்கு அப்பனாக மாற முடியாது. அதுபோல உங்களுடைய ஆவி ஆத்மாக்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் யார்? நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிட, உன் தாய் தகப்பனை தான் நீ அன்பு கூற வேண்டும் என்றே பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை போய் கூப்பிடக்கூடாது. சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். தேவன் உங்களை வழிநடத்துவாராக. நேரம் முடிந்தது. வேறு ஒரு செய்தியிலே பார்ப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை விண்ணப்பத்தை மேலெடுக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி.